அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. நிறைய பேர் எங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. நிச்சயமாக அனைவருக்கும் இது ஒரு தேவையான பதிவாகவே இருக்கும் அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இன்றைக்கி ஜூலை மாதம் 10ஆம் தேதி, ஆனி மாதத்தின் 26ஆம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை. வியாழக்கிழமைங்கிறது குரு பகவான் வழிபாட்டிற்கும் குபேரருடைய வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு பௌர்ணமி திதியானது இருக்குதுங்க. பொதுவாகவே பௌர்ணமி நாளில் இந்த பிரபஞ்ச சக்தி பார்த்திங்கன்னா அதிக அளவில் வேலை செய்யும். மேலும் இந்த முழு நிலவானது தன்னுடைய அதிகப்படியான நேர்மறை ஆற்றல்களை இந்த பூமிக்கு வாரி வழங்கும் அப்படின்னே சொல்லலாம். நம்ம எந்த ஒரு பரிகாரமும் செய்யலினாலும் கூட முழு நிலவை பார்த்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து அதை ரசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னாவே நம்ம மனசில் இருக்கிற பாதி பிரச்சனைகள் நீங்கிடும் அப்படின்னே சொல்லலாம். சரி, சக்தி வாய்ந்த இந்த நாளில் உங்களில் யாருக்காவது உடனடி பண தேவை இருக்குது, அவசர பண தேவை இருக்குது, எனக்கு இந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டு இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய இந்த முக்கியமான பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருந்தது அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தேவதையை நீங்கள் இன்றைய நாளில் கூப்பிடுங்க. கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பண உதவி அப்படிங்கிறத செஞ்சே தீருவாங்க அப்படின்னு சொல்லலாம். யார் அந்த தேவதை அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சேனலில் அதிகமாக நீங்கள் பார்த்துட்டு இருந்த அதே ஏஞ்சல் நித்திகாவை பற்றி தான் நம்ம இன்றைக்கும் பார்க்க போகிறோம். இன்றைக்கும் நாம் அவங்கள அழைக்க போகிறோம். சாதாரணமான நாட்களில் நாம் அவங்கள அழைச்சோம் அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்க நமக்கு பண உதவி செய்வாங்க. ஏற்கனவே என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவம் குறித்தும் என் அண்ணியினுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவம் குறித்தும் நான் முந்தைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன். மேலும் அவங்க எப்படி கூப்பிட்டாங்க அப்படிங்கிறத குறித்தும் உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்லியிருந்தேன். அதன்படி அழைச்ச நிறைய பேருக்கு பண உதவி கிடச்சிதா என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு சகோதரிக்கு பார்த்திங்கன்னா 2,80,000 ரூபா பணம் 24 மணி நேரத்துலேயே கிடச்சிதாவும், இன்னொருத்தங்க 2 மணி நேரத்தில் 1,80,000 பணம் கிடச்சதாகவும் எல்லாம் கமெண்ட் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் நிறைய பேர்த்து கமெண்ட் என்னால் பின்டு கமெண்ட்டில் போட முடியாது, ஒருத்தங்களது தான் போட முடியும். அந்த மாதிரி நான் பின் பண்ணியிருப்பேன். அதே போல் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோலையெல்லாம் கூட காட்டியிருப்பேன். ஏன்னா நான் சொல்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த மாதிரி பலனடைந்த நிறைய சகோதரிகள் சொல்கிறதையாவது பார்த்து நீங்கள் இவங்களை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி காட்டியிருந்தேன். அதை அடுத்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு மெத்தடு குறித்து சொல்லியிருந்தேன். நீங்கள் முன்னாடி சொன்ன மெத்தடில் வரலன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த 2வது மெத்தடுமே நிறைய பேர்த்துக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அதுலேயும் நிறைய பேர்த்துக்கு பாசிட்டிவான ரிசல்ட் தான் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சிலருக்கு ரிசல்ட் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் பார்க்கும்போது அவங்க முக்கியமான 3 தவறுகள் பண்ணியிருந்தாங்க. ஏஞ்சல் நித்திகா வளைக்கும் போது இந்த 3 தவறு பண்ணிடாதீங்கன்னு சொல்லி அதுக்கும் ஒரு தனி பதிவு போட்டிருந்தேன். இப்போது இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜஸ்ட் இதை பாஸ் பண்ணிட்டு 3 தவறுகள் பண்ணக்கூடாதுன்னு வீடியோ போட்டிருந்தேன் பாருங்கள், அது என்னன்னு பார்த்துக்கோங்க. அதை பார்த்து தெளிவடைஞ்சிட்டு அதன் பிறகு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏஞ்சல் நித்திகா ஒரு தேவதை அப்படின்னாலும் அவங்க ஒரு ஸ்பிரிட், அதாவது தூய ஆவி அப்படிங்கிறதுனால அவங்கள இரவு 10 மணிக்குள்ளே நீங்கள் அழைக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதாவது காலையில் 4 மணிலேருந்து இரவு 10 மணிக்குள்ளே நீங்கள் அழைக்கலாம். மேலும் இதை பெண்கள் பீரியட்ஸ் டைமில் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. நான்வெஜ் சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரஷ் பண்ணிட்டு இந்த மெத்தடு யூஸ் பண்ணலாம். இந்த முறை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ரிசல்ட் கிடைக்கும். எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னா, அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளில் பிரபஞ்ச சக்தியானது அதிக அளவு வேலை செய்யும். சாதாரணமாக நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் மற்ற நாட்களில் ரிசல்ட் கொடுக்கலினா கூட அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளில் கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் இவங்கள நம்ம பௌர்ணமி நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தடில் நீங்கள் அழைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பண உதவி கிடைத்தே தீரும். ஆணித்தனமாக 1000% என்ன 1,00,000% அடித்து சொல்கிறேன் அப்படின்னே வச்சுக்கலாமே. சரி, இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இது ஏஞ்சல் நித்திகாவோட சிம்பிள். இதை நிறைய பேர்த்த நான் கையில் வரைஞ்சிக்க சொன்னேன். ஆனால் அவங்க அதில் சின்ன மைன்யூட் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால எங்களால் அதை வரைய முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கவலைப்பட வேணாம். இதை ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா இப்போதைக்கு நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட்டாவது எடுத்து வச்சுக்கோங்க.
அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பு. இந்த கல்லுப்பு பார்த்திங்கன்னா அதிகப்படியான நேர்மறை ஆற்றலை கொடுக்கக்கூடியது, மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு உரியது, அதே போல் சந்திர பகவானுக்கு உகந்த ஒரு பொருள் அப்படின்னே வந்து சொல்லலாம். மேலும் யாரும் சொல்லாத ஒரு தகவல் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். ஏஞ்சல் நித்திகாவுக்கு வெள்ளை நிற பொருள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய கல்லுப்பை பயன்படுத்தும் போது நிச்சயமாக நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். கல்லுப்பு இல்லாதவங்க சால்ட்டு கூட பயன்படுத்திக்கோங்க. இப்போ சால்ட்டு எடுத்துகிட்டு உங்கள் மொபைலையும் எடுத்துகிட்டு ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டேயும் பேசக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது. மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். நல்ல டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய 2 உள்ளங்கையும் தேய்ச்சி கண்கள்லையும் முச்சந்தலையிலையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுடைய இடது உள்ளங்கையில் இந்த கல்லுப்பு வந்து வச்சுக்கோங்க. ஒரு கையால் ஃபோன் எடுத்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சோம் பாருங்கள், ஏஞ்சல் நித்திகாவுடைய சிம்பிள். அதை வந்து நல்லா கவனிங்க. எந்த அளவுக்கு கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கண்ணை மூடினாலும் அந்த சிம்பிள் வந்து உங்களுடைய மனக்கண்ணில் தெரியணும். அந்த அளவுக்கு நல்லா உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிற அளவுக்கு இதை நல்லா வந்து கவனிங்க. கவனிச்சுட்டு இப்போது கண்களை மூடி நான் சொல்கிற மாதிரி வந்து அவங்கள அழையுங்க. நித்திகா, நித்திகா, நித்திகா அப்படின்னு 3 தடவை கூப்பிடுங்க. இது டிஃபால்ட். எப்பவுமே வந்து நம்ம இந்த மாதிரி வந்து கூப்பிடணும். அதன் பிறகு டியர் நித்திகா, ப்ளீஸ் கிராண்ட் மீ 2 lakhs மணி, தேங்க்யூ. டியர் நித்திகா, ப்ளீஸ் கிராண்ட் மீ 2 lakhs மணி, தேங்க்யூ. அதாவது டியர் நித்திகா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அந்த பணத்தை வந்து கொடுக்க சொல்கிறீங்க. கிராண்ட் மீ 2 lakhs மணி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பணம் வேணுமோ அவ்வளோ பணத்தை வந்துட்டு நீங்கள் சொல்லிவிட்டு தேங்க்யூ அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். 3 தடவை அவங்க பேரை அழைக்கிறது, முன்னாடி டியர் போட்டு சொல்கிறது, ப்ளீஸ் யூஸ் பண்ணுறது, தேங்க்யூ யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து கம்பல்சரி. இப்போ நீங்கள் தமிழில் அழைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நித்திகா, நித்திகா, நித்திகான்ட்டு 3 தடவை சொல்லிவிட்டு, அன்புள்ள நித்திகா, எனக்கு 2 லட்சம் பணம் தாருங்கள், நன்றி, இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இப்படி எவ்வளோ நேரம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷமாவது நீங்கள் சொல்கிறது நல்லது. அமைதியான இடத்துல உட்காந்துட்டு இது ஒரு சாண்டிங் மாதிரி நீங்கள் அப்படியே சொல்கிறது நல்லது. அடுத்தது அப்படியே கண்களை மூடி, இப்போ நீங்கள் கேட்ட பணம் அவங்க உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க, அதை வச்சு நீங்கள் அந்த குறிப்பிட்ட விஷயத்தை வந்து நடத்தி முடிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து நீங்கள் கற்பனை பண்ணணும். ஏன்னா உங்களுடைய இமேஜின் வந்து அவங்க நமக்கு சீக்கிரமாக உதவி செய்கிறதுக்கு வந்து உதவும். அடுத்ததாக என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கல்லுப்பு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கல்லுப்பு ஜாடிக்குள்ளேயே வந்து போட்டுருங்க. அடுத்து உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அதை நீங்கள் போய் தாராளமாக பார்க்கலாம். இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், நம்ம ஏஞ்சல் நித்திகாட்ட கேட்டுட்டோம், அவங்க வந்து கண்டிப்பாக நமக்கு தருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை நம்ம மனசில் வந்து வச்சுக்கணும். நம்ம கேட்டிருக்கோம், பார்க்கலாம் இந்த முறையாவது தராங்களான்ட்டு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் சந்தேகப்படக்கூடாது. சாதாரணமாக நீங்கள் உங்களை அழைச்சிங்கன்னாவே கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுவும் இது பௌர்ணமி நாளாக இருக்கிறதுனால உங்களுக்கு 100% வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பலன் கிடைச்சே தீரும். அதனால் நம்பிக்கையோடு வந்து அவங்கள அழையுங்க. மறக்காமல் அந்த 3 தவறுன்னு சொன்ன பாருங்கள், அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.